எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான். நீ எதுக்கு என்ன வரவேற்ற? அந்த பாப்பா இருக்குல்ல, சால்வ போட மட்டும் கூப்பிட்ட, வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பா இல்லை? ஏன்னா நல்ல தமிழ்ல பேசுறமா? அகத்தியா, அகஸ்தியா இல்ல, அகத்தியா, அதுவே தமிழ். அகத்தியா, அகத்தியா வாழ்க, தமிழே பேசி தமிழ் மகளே வாழ்க, அழகிய தமிழ் மகளே வாழ்க. தமிழ் இனிமையானது, நம் உயிரானது. அங்க தமிழ்ல சில வரத்துல பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுறாங்க. நம்ம தமிழ் படம், ஆடியோ ஃபங்க்ஷன், பூஜை, இதுக்கெல்லாம் தமிழ்ல பேசினா நல்லா இருக்கும். அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த சால்வை வாங்காதீங்க, இந்த ராஜஸ்தான்காரங்க வாழ வைக்கிற சால்வை, இங்க கைத்தறி சால்வைகள் நம்ம தசவாளிகள் காஞ்சிபுரம், திருப்பூர் தான் இருக்கு. அந்த சால்வை வாங்க, அது பயனுள்ளதா இருக்கும். ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு உபயோகப்படுது. இந்த சால்வை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும். ஒரு 10 பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த வயசு, அதனால்தான் நான் அந்த போட்டுக்கிறது இல்லை. நம்ம கைத்தறி சால்வை வந்தா நான் போட்டுக்குவேன். நான் இந்த விழாவை பற்றி எனக்கு தெரியாது, என்னை யாரும் கூப்பிடல, விஜய் முரளியும் கூப்பிடல, வெடிமுத்தும் கூப்பிடல. ஆனா நான் பிரசாத்துல ஒரு பூஜைக்கு வந்தேன். அங்க நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு. விஜயமுரளி போனடா ஆடியோ ஃபங்க்ஷன் தாங்க. ஆமா சார், வெடிமுத்து சிம்பிளா பண்றாரு. வெடிமுத்தே சிம்பிள் தாங்க. அதாவது கடுகு சிறத்தாலும் காலம் போகாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், பொருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அண்ணா குறைக்கும். ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தாதான் அந்த தேரை ஓடும். அதுபோல நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளது, நிறைந்த விஷயங்கள். யார பேசும்போதே எடுத்த உடனே மகிழ்ச்சி, மனம் நிறைந்த மகிழ்ச்சி, வாழ்க, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடையே ஒரு நல்ல படம் எடுத்துருக்க, ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டரா எல்லா விஷயங்களும் முன்னெடுத்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜயமுரளி, சௌதர், பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுதான் கூட்டு முயற்சி, அதுதான் பெரிய உதவி. இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை காப்பாற்றிக்க முடியாது. ஆனா ஒரு சிலரை, அதுவும் தயாரிப்பாளர் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவர் என்னுடைய விருப்பம். அதனால்தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன். ஏனென்றால் இது என் குடும்ப வீடு, என் தம்பி அவர். அதனால என்னோட அழைக்கணும் அவசியமே இல்லை. விரும்பி நானே வந்து வாழ்த்த வேண்டும். இங்க வந்தா என்னுடைய அருமை சகோதரர் புகநாதன் பல 100 படங்களுக்கு கதை எழுதியவர், பல 100 படங்களை இயக்கியவர். முத்துராமன், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய புகநாதன். ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுல இருந்து, கிருஷ்ணாவில இருந்து, ராமநாயுடு, குகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளவு பெரிய அறிஞர், கதையை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுநர். அவர் வாழ்த்த வந்திருக்காரு. ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமா இருந்தா போதும், அடுத்த படம் தயாரிப்பார். ஆக அதற்கு என்னுடைய வாழ்த்துதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே சிறப்பான ஒரு மேடை. சொற்கோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 முதல்வர்களோட பணியாற்றியாருன்னு தேசிய கூட அதை எடுத்தாங்க. அது மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ராஜாவா இருக்கிற ராஜேந்திரன் இருக்காங்க.
அது மாதிரி எல்லாருமே சிறப்பு வாய்ந்த ஆளுமைகள். அதுல சொர்க்கம் வந்து என்னுடைய தம்பி கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரியில நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவரை ஆக்கி அவரை பிஹெச்டி, அதுவும் வைரமுத்து கவிதைகள்ல பிஹெச்டி பண்ண வச்சு உலக சாதனை பண்ணியிருக்காரு நம்ம சொர்க்கம் அவர்கள். அது யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் அவரோட கல்லூரியில வந்து மாசத்துல 2 முறை போவேன். அவரு கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே மிக ஏழ்மையான மாணவர்கள், கீரை வைக்கிற பசங்க, பழம் வைக்கிற பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு உதவி செய்து படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் தான் பேருதவியா இருக்கிறார். மாசுவண்ண நிகழ்ச்சியெல்லாம் என்னை வந்து கவியரங்கத்துல நிறைய நிகழ்வுகள் பங்கெடுக்க இருக்காரு. அது மாதிரியான இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய நிகழ்வா நினைக்கிறேன். ஆனா வெளிப்பட்டான் வந்து இந்த படத்துல பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம அவருக்கு சிறப்பு செய்வோம். பாடலாசிரியர் சங்கம்ன்றதுனால அவருக்கு சிறப்பு செய்வோம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய விந்தை மனிதன் விஜயன் அவர்களுக்கு, இனிமேல் எல்லா நிகழ்ச்சியுமே விந்தை மனிதனே அவர்களை பட்டமே போட்டுடலாம் நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம வெளிமுத்து அண்ணா வந்து பட்டம் கொடுத்தாரு. இந்த தம்பி முத்து பாரதி ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. அவருடைய சிரிப்பு அழகா இருக்கு. இன்னும் நல்ல முயற்சி பண்ணி அடுத்த நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.